ரிட்டர்ன் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரஜத் பட்டிதர் தான் ஆல்மோஸ்ட் ஆர்சிபியோட அடுத்த கேப்டன். இந்த லெகசியை கொண்டு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே டிராஃபிலெஸ்ஸாக தான் இருந்திருக்கு ஆர்சிபிக்கு. கப் அடிக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதனாலேயே பஞ்சாப் கிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான டீம் கூட கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஆர்சிபி எல்லாம் ஒன்று தான். பிகாஸ் டிராஃபி அடிக்கல அப்படிங்கிறதுனால சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபி 2 தடவை ஃபைனல் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நட்சத்திர வீரர்கள் இருந்ததுனால எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த ஃபேன் பேஸை எப்பவுமே எவ்ரி இயர் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க இருந்தாலும் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெகசியை அவர் உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கேப்டன்சி பர்ஃபெக்டா பண்ணி ஆகணும். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஆர்சிபியை கொண்டு போய் ஆகணும். ரஜத் பட்டிதர் அதை பண்ணுவாரா? இதே கேள்வி நிறைய வந்திருந்தது. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோல அதற்கான ஆன்சரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமாக இருந்தாங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணப்போ கிறிஸ் கெயில் ஏகப்பட்ட பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2010-11 அந்த சீசனுக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லணும். கெயில் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த டீமுடைய அந்த ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டிவிலியர்ஸ் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், எப்பவுமே அந்த டாப் 3 அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் மிடில் ஆர்டர் என்னைக்குமே மொக்கையாக தான் இருந்திருக்கு. 2016 கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். பென் கட்டிங் சும்மா ஒரு ஆட்டிட்டு போயிருப்பார் ஆர்சிபியே. அந்த சமயத்தில் டாப் 3 டாப் 4 வரைக்கும் நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், ஷேன் வாட்சன் எல்லாருமே அந்த டீம்ல இருந்தாங்க. பட் இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபைனல் வரைக்கும் அந்த சீசன்ல அவங்க தான் பெஸ்ட்ங்கிற மாதிரி இருந்திருக்கும். விராட் கோலியோட 100s எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். டெரிஃபிக்கான டோர்னமெண்டா போச்சு. இருந்தாலும் அந்த டிராஃபி அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு கிடைக்கல. அண்ட் அவங்களுடைய முன்னாள் கேப்டர்கள் டேனியல் பெட்ரே ஆகட்டும், அதுக்கப்புறம் விராட் கோலி ஆகட்டும், ஃபேப் டு பிளேசி ஆகட்டும், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் போக முடியுது. இந்த டீம்ல ஏதோ ஒரு ஃபால்ட் இல்லை பேட் லக்குன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த டிராஃபி அப்படிங்கிறத டச் பண்ணி பார்க்க முடியல. யங் கேப்டனுக்கு போக போறாங்க அப்படின்னு முடிவு வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் ரஜத் பட்டிதர்னால இந்த டீமை கொண்டு போய் நிறுத்த முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாடுங்க. அவர் பெஸ்ட் கேப்டனா மாறிட்டு இருக்காரு. மகாராஷ்டிராக்கு பெஸ்ட் கேப்டனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி அவர் ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனா பிசிசி தான் உங்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே தவிர மற்றபடி ருத்துராஜ் வேற லெவலில் டெவலப் ஆயிருக்காரு. அண்ட் கில்லை பத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் தான் நெக்ஸ்ட் ஹீரோனுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சின்ன பையனா அவங்களோட டீமுக்கு கேப்டனா மாறிட்டாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணி ஆகணும். ரஜத் பட்டிதர் ஏஜ் வைஸ் நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா கேப்டனா இருக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு கேப்டன்சி நல்லா பண்ணுவாரா? இதுதாங்க மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு முன்னாடி சையத் முஸ்டாக் அலி டிராஃபில நம்ம பார்த்தோம். ஃபைனல் வரைக்கும் அந்த டீமை கொண்டு வந்தாரு. உண்மையாலுமே கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளவு பேர் க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னு தெரியல. பவுலிங் ரொட்டேஷன் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் எந்த கிரவுண்ட்ல கொடுக்கணும், எப்போ கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஐடியா அவர்கிட்ட சூப்பராகவே இருக்கு. பிகாஸ் எப்பவுமே எமோஷனல் ஓவரா காமிக்காத பர்சன்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் ரஜத் பட்டிதர், ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரியான ஒரு ஆள்களை சொல்லலாம். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கிளியர் கட்டா அந்த ஒரு மெடிடேட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் உள்ள போவாரு. ரஜத் பட்டிதர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஓவரா சிரிக்கவும் மாட்டாரு, கோவப்படவும் மாட்டாரு. அவர் ஒரு சாலிடான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உதாரணம் சொல்லலாம். விராட் கோலியும் அக்ரஷன் ஆனாலும் ஒரு சமயத்துல அந்த மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி எம்எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த வகையில அந்த கிளியர் மைண்ட் செட் இருக்கு. கேப்டன்சி ஃப்ரெஷ்ஷா ஒரு டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இதை தாண்டி பெரிய டீம் கொடுத்தாலும் கூட சப்போர்ட்டுக்கு விராட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தினேஷ் கார்த்திக் கோச்சா இருக்காரு. இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு நடுவில் பவுலிங் யூனிட் ப்ராப்ளமா இருந்தாலுமே அங்க ஹேசல்வுட் போவின்னு சொல்லிட்டு ஒரு கன் பவுலர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா இந்த டீமை கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு பெர்ஃபெக்ட் டைம்னு சொல்றேன். ஹோப்ஃபுல்லி என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதாங்க நினைக்கிறேன். அதாவது 100% சூப்பரா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றதை தாண்டி இந்த டீமை லீட் பண்றதுக்கு கரெக்டான டைம். ஒரு வருஷம் ஃபெயிலியர் ஆனாலும் 2 வருஷம் ஃபெயிலியர் ஆனாலும் விராட் கோலி போகும்போது நல்ல கேப்டன் கிட்ட கொடுத்துட்டு போனாரு அப்படிங்கிற பேர் வரும்னு நினைக்கிறேன். ரஜத் பட்டிதர் உண்மையாலுமே கேப்டன் ஆகிறதுக்கு தகுதியானவர். இது மட்டும் இல்லாம ஆர்சிபியை மேலே கொண்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.